ஒரு நிமிஷம். நீ பாட்டு எங்க போற? தயா சாருக்கு டீ கொண்டு போயிட்டு இருக்கேன். தயா சாரா? குடு, ட்ரே குடு. குட் மார்னிங். நீயா? ஆமா, நான் தான். நீ யாரு? நானா? ஷனாயா. ஷனாயாவா? எந்த ஷனாயா? அந்த காலத்துல சரியா தான் சொல்லிருக்காங்க. ராத்திரி புலி, பகல்ல எலி. சிஐடிக்காரங்க கைய பிடிச்சா வாழ்க்கை ஃபுல்லா விட மாட்டாங்கன்னு நான் ஒரு தடவை கேள்விப்பட்டேன். சிஐடி? நேத்து நைட் தான் சந்திச்சோம். இன்னைக்கு உங்க மூல கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆயிடுச்சா? ஒரு வேலை பண்ணுங்க, டீய குடிங்க. உங்களுக்கு ஞாபகம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. டீயா? எனக்கு எனக்கு இந்த டீ கொஞ்சம் கூட பிடிக்கல. டீ உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா சரக்கடிக்க மட்டும் பிடிக்குமா? என்ன தயா இது? எப்படி நீ இவ்ளோ முட்டாள்தனமான ஆளா மாறினேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. 2 விரல காட்டினா 4ங்கிற. அது சரி, நான் எப்படி இங்க வந்தேன்? கார்டு உன்ன வண்டியில உட்கார வச்சாரு, நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். அது போகட்டும் விடு. நேத்து ராத்திரி நடந்தத பேசாம மறந்துரு. நானும் அத மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அது போக நான் உன் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லிருக்கேன். யார் ஃப்ரெண்ட்ஸ்? ஏசிபி பிரதிமன், ஏசிபி பிரதிமன், அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித். தயா சார், தயா சார். என்னாச்சு? ஏன் உள்ள வர? அது என்ன வேடிக்கை காட்டிட்டு இருக்க? டியூட்டி நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்க? நீங்க யாரு? உன்னோட தாத்தா. தாத்தா? அதுவும் கோட் சூட் போட்டுக்கிட்டு? என்ன கோமணமா கட்டிட்டு வருவேன்? இல்ல இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னோட தாத்தா வேஷ்டி தான் கட்டுவார். ஐயோ சார், இவனுக்கு நட்டு கழண்டுச்சுன்னு நினைக்கிறேன். பெட்டில் இந்த மாதிரி தயா சார் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். இப்படி குடிச்சா அப்புறம் பெட்ல இருந்து எப்படி எழுந்து பாரு? என்ன? தயா தயா குடிச்சிருக்கானா? ஆமாங்க, ஒரு பார்ட்டில எப்படி குடிச்சாருன்னா அவரால் எழுந்து நடக்க கூட முடியல. ஒரு கார்டு தான் இவரை கூட்டிட்டு வந்து என் வண்டியில விட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது அதெல்லாம் கேட்காதீங்க. இதோ பாரு, தயா ஒரு கேஸ் விசாரணைக்கு போயிருந்தா. அவ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. அது விஷயமா தான் அவ அங்க போயிருந்தா. ஐயோ, யார் கேஸுங்க? யாரோட பொண்ணு? ஏய் சார் ஒரு நிமிஷம். டேய் அப்பா, டேய் சாமி ஏந்திரா. இங்க பாருப்பா, என்ன ஆச்சுன்னா சார் இங்க பாருங்க. மை காட், வயித்து மேல ஸ்டிச்சஸ். சார், ஒருவேளை இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் விவகாரமோ இருக்கலாம் தயா. ஆனா பாவம், யார் இந்த பொண்ணு? ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இன்னும் கிடைக்கல. சார், ஆ, இந்த பேட்ச் கிடைச்சிருக்கு. கேப்டன் எழுதிருக்கு. கேப்டன்? இந்த மாதிரி பேட்சஸ் எல்லாம் ஸ்கூல் காலேஜில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசு இல்லையே. மேபி இது அந்த கொலைகாரனோட தான் இருக்கலாம். தயா, ஞாபகம் வந்துச்சா அந்த பொண்ணு கொலை? ஆனா அந்த பொண்ணோட வயித்துல ஸ்டிச்சஸ் எல்லாம் இருந்துச்சு தயா. அந்த பொண்ணுக்கு வயித்துல ஸ்டிச்சஸ் இருந்துச்சோ, முகத்துல ஸ்டிச்சஸ் இருந்துச்சோ, அந்த விஷயத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அட, நம்ம வேலையே அதுதானப்பா, மறந்துட்டியா? கிரிமினல்ஸை பிடிச்சா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தானே நம்மளோட வேலை. குற்றவாளிகளை பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது வேணா உங்க வேலையா இருக்கலாம். ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை.
புரியுதா தயா? சம்பந்தம் இருக்கு. பேசாம இந்த நாடகத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பு. இல்ல இவ கூடயே இங்க இருந்ததா வீணா போவேன்னா போய் தொலை. இங்க பாருங்க பிரதர், நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாயை திறந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன அப்படியே பொங்கிருவியோ? அடிங்க பேசிக்கிட்டே இருக்கேன். அவனை விடு. சொல்றத கேளு. இவெல்லாம் ஒரு டிடெக்டிவ். ஏறின போதை இன்னும் இறங்கவே இல்ல. சத்தியமா நீ என் கையால தான் சாக போற. ஒரு நிமிஷம் தள்ளியா? ஒரு நிமிஷம் இரு. யார் தயா? கிழிஞ்சது. இவனுக்கு கம்ப்யூட்டர் ஃபுல்லா ஃபெயில் ஆயிடுச்சு. அவனுக்கு அவனோட பேர் கூட ஞாபகம் இல்ல. ஏப்பா எனக்கு தான் ஏதாவது சொன்னா மறந்து போயிடும். உனக்கு எப்பரா இதெல்லாம் தொத்திக்கிச்சு? பிரதர், உங்க பேரு வந்து தயா. தயா, முதல்ல நீ எப்படி அந்த பார்ட்டிக்கு போனன்றத சொல்லு. சார் நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா யோகிதா. தயா சார் அவளை பார்க்க தான் பார்ட்டிக்கு வந்திருந்தாரு. யோகிதாவா? இது யாரா புதுசா நடுவுல? அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லை நீ. நான் ஏன் உனக்கு சொல்லணும்? டேய், நான் உன் நண்பன்டா, அதனால கேக்குறேன். இப்பதான் உன் முகத்தை முதல் தடவை பாக்குறேன். அதுக்குள்ள ஃப்ரெண்டா? அபிஜித் சாரே இவருக்கு தெரியலையா? என்னது? சரி இருக்கட்டும், நீ முதல்ல அப்படியே உட்காரு. அந்த யோகிதா பார்ட்டிக்கு வந்தாங்களா? இல்ல சார். இல்லையா? சரி, அந்த யோகிதாவை நீங்க இங்க கூப்பிட முடியுமா? எஸ் ஷூர். சரி, ஓகே, வர சொல்லுங்க. அபிஜித், இதெல்லாம் அந்த லெட்டர்னால தான் நடந்துச்சு. அந்த லெட்டரால தான். ஆமா சார், எனக்குமே அப்படிதான் தோணுது. எந்த லெட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து அந்த லெட்டர் வந்து சலோங்கி சார் அந்த பொண்ணோட வயித்தை கிழிச்சு பார்த்தார்ல. ஆனா அந்த பணத்தை வெட்டும்போது உள்ள இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சதே. சலோங்கி சார் அந்த லெட்டர் கூட படிச்சுட்டு இருந்தாரு. பணம் கீழே இருந்துச்சு. ஞாபகம் வந்துருச்சா? யார் சலங்கி? பாவம், ரொம்ப மோசமான மரணம் இவளுக்கு நடந்திருக்கு. முதல்ல யாரோ இவளோட கழுத்தை ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ இறந்ததுக்கு அப்புறம் இவளோட வயித்தையும் வெட்டியிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் எதுக்காக ஒரு பொண்ணோட வயித்தை கழிச்சிருக்காங்க? அதுதான் தெரியல. அட தெரியலனா இன்னொரு இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. என்ன ஏன்பா? சம்பளம் கொடுக்குறாங்கல்ல வேலை செய்யறதுக்கு, ஃபாரன்சிக் சர்ஜன். நீ இருக்கும்போது நாங்க வேற இடத்துக்கு தூக்கிட்டு போகணுமா? நீ மட்டும் உட்கார்ந்த இடத்துல சம்பளம் வாங்கிடணும். நல்லா இருக்க சொலங்கி, நீ வர வர சோம்பேறி ஆயிட்ட. வேடிக்கையா இருக்கே. ஒரு நிமிஷம், இவளோட வயித்துக்குள்ள என்னவோ ஒண்ணு இருக்கே. என்ன இருக்கு உள்ள? இங்க பாருங்க, இவ வயித்துக்குள்ள ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி என்னவோ இருக்கு. பாலித்தீன் அது மாதிரி தான் இருக்கு. இது இந்த பாலித்தீன்ல பாருங்க, இதுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. பாருங்க, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அட வெளியேடு. பார்க்கிறதுக்கு இது ஒரு லெட்டர் மாதிரியே இருக்கே பாஸ். அட பாஸ், இதுல உங்களோட பேர் எழுதியிருக்கு, பிரத்யுமன். என்ன பிரத்யுமன்? ஏன் பேரா? உங்க பேர்ல எப்படி லெட்டர் எழுதியிருக்காங்க? என்னன்னு படி. பிரத்யுமன், அபிஜித், அப்புறம் தயா. நீங்க 3 பேரும் உங்க மனசுல ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க 3 பேர்ல ஒருத்தன் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிருக்காங்க. என்ன குற்றம் செஞ்சிருக்காங்களா? இன்ன வரைக்கும் அதை மறைக்கிறாங்க. ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்தை ஒத்துக்கோங்க, இல்லைன்னா அடுத்த 3 நாளைக்குள்ள இன்னொரு கொலை விழும். இன்னொரு சடலம் கிடைக்கும். அந்த சடலத்திலையும் இதே மாதிரி ஒரு லெட்டரை வச்சிருப்போம். சீக்கிரமா ஒத்துக்கோங்க. ஐயோ, என்ன இது? என்ன இப்படி எழுதிருக்காங்க? உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை நீங்களா? நீ என்ன சொல்ற சலோங்கி? உனக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்தா இல்ல? மூளை இல்ல. இந்த லெட்டர் எங்க மேல பழி போடுற? நான் சொல்லல. இந்த லெட்டர் தான். என்ன தைரியம் எங்க 3 பேர் மேல குத்தம் சொல்றது? உங்களோட பேர் இதுல இல்ல. என்ன இதுல என் பேர் இருக்கு, என் பேர் இருக்குன்னு நானும் கேட்டேன்.
என்னையா அது புது குழப்பம்? நீங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணீங்களா? அப்படி பண்ணியிருந்தா சொல்லிருங்க. சார் நான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை சார். இல்லை சார். தயா, என்ன சார் பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து என்கிட்ட சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா பின்ன நானா பண்ணேன்? கண்டிப்பா பண்ண. கண்டிப்பா பண்ணேன். உங்க பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க பாஸ். இந்த லெட்டர் உங்க பேர்ல தான் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்கீங்க. அந்த குற்றத்தை உண்மையா ஒத்துக்கோங்க. அப்படி இல்லனா இது பாரு சாலுங்கி, அப்படி இல்லனா இந்த கொலை செஞ்சவனை 3 நாளைக்குள்ள கண்டுபிடிங்க. இல்லனா 3 நாளைக்கு அப்புறம் இதுல எழுதி இருக்கிற மாதிரி நமக்கு இன்னொரு பணம் கிடைக்கும். சீக்கிரம் பண்ணுங்க, டைம் இல்ல. ஒண்ணு குற்றத்தை ஒத்துக்கணும், இல்ல கொலைகாரனை பிடிக்கணும். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ, நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அந்த பாடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு. எந்த பாடியில இருந்து லெட்டர் கிடைச்சதோ அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? நாம 3 பேரும் சில வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ குற்றம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள யாரு குற்றம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பண்றதா கேட்டியா? களத்தை விட்டு ஓட பாக்குறியோ? உனக்கு தைரியம் இல்ல எங்க முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு. இங்க பாருதையா, நீதான் ஏதோ தப்பான வேலையை பார்த்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஓ, யோ, யாரியா நீங்க? எதுக்காக வந்து ஏன் உசுர வாங்குறீங்க? நீங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு பழி ஏமல போட பாக்குறீங்க. எங்க கிட்ட டைம் இல்ல. அந்த குற்றத்தை யார் செஞ்சாங்கன்னு அவன் முன்னாடி நாம ஒத்துக்கலன்னா இன்னொரு பொண்ணோட உயிரை எடுத்துருவான். நீங்க பாருங்கப்பா, கடைசியா உங்ககிட்ட அன்பா பொறுமையா சொல்லிக்கிறேன். எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன பொண்ணு, என்ன லெட்டர், யாரு கொலை பண்ணாங்க? இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுடா சார். ஒரு ஆபீசருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? அந்த ஷூ மேட்டர் சொல்லு அவனுக்கு, இல்லன்னா அந்த கதவுகளை காட்டு அவனுக்கு. இங்க பாருதையா, அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? என்ன நாட்கள்? அட நம்ம சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள். நம்ம ராத்திரி பகல் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். சலோங்கி சார் பணத்தோடலாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் நான் நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? சீக்கிரம் சொல்லு. எப்பா அந்த கதவுப்பா. இப்ப கதவுக்கு என்ன? அட என்னம்மா, அந்த பகல் பொழுதுகளை மறக்க முடியுமா? அந்த இரவு பொழுதை தான் மறக்க முடியுமா? நான் கேஸ் எல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணுவேன், நீ அந்த இடத்துல வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. ஏய், கதவை உடைக்கிற வேலையை சொன்னா இந்த பாரு, இதான் அது. நீ கதவை உடைப்படா. ஒரு பணத்தை கண்டுபிடிக்க எத்தனை டோரை பணமாக்கி இருப்ப. ஏதாச்சும் ஒரு கதவை பார்த்தாலும் உன் கால் பரபரன்னு இருக்க மறந்துட்டியா? அட, உங்க எல்லாருக்குமே என்ன மரம் கண்டு போச்சா? நான் ஏன் கதவை உடைக்க போறேன்? பிரமாதம். குழந்தையும் கிளி தொட்டிலையும் ஆட்டி விடுறான். லட்சக்கணக்கான கதவுகளை உடைச்ச கம்ப்ளைண்ட் இருக்கும் மேல. சிஐடிக்கு எதிரா எல்லாம் உன்னாலதான், புரியுதா? இந்த ஆளுக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. தயா, அட நீங்க யாரு? நான் தான் யோகிதா. ஓ, தயா, என்னாச்சு? என்ன ரொம்ப குடிச்சிட்டியா? இப்படி ஆளை மறக்கிற அளவுக்கு குடிப்ப? நீ இவ்வளவு குடிக்கிற? என்ன பாத்துட்டு இருக்க? ஹலோ, நான் தான் யோகிதா. ஞாபகம் இருக்கா இல்லையா? கதவை உடைச்சத மறந்த மாதிரியே இவனையும் மறந்துட்டா இவன். உங்க ஃப்ரெண்டா இவன்? ஆமா, எங்களுக்கு காலேஜ்ல இருந்தே ஒருத்தர் தெரியும். அது என்னன்னா, நாங்க பேசி பல வருஷம் ஆச்சு. திடீர்னு நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னான். சோ பார்ட்டிக்கு வான்னு கூப்பிட்டேன். பட் நானே இந்த பார்ட்டிக்கு போகல. நீங்க போல, ஆனா இந்த தடியம் போயிருக்கானே. ஆனா அங்கதான் மேடம் ஷெனாயவும் இவன் பார்த்திருக்கான். ஷெனாய் மேடம் இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணனோ தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன பண்ணேன்? உங்க ஆபீசருக்கு போதை ஏறிடுச்சுன்னா நீங்க தான் இறக்கணும். அப்ப எனக்கு தெரியும், இவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ரியலி. ஒரு நிமிஷம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை எதுக்காக தயா கூப்பிட்டாரு? எந்த விஷயமா நீங்க சந்திக்க இருந்தீங்க? சார், அத இவன் என்கிட்ட சொல்லல சார். சரி, ஒருவேளை ஏதாச்சும் லெட்டர் பத்தி அவன் பேசினானா? இல்லையே. இல்ல இல்ல. ஹலோ, சொல்லுங்க. யோகிதாவை தயா எதுக்காக கூப்பிட்டுருப்பா? என்ன வேலையா இருக்கும்? யா தேங்க்யூ வெரி மச். ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சதுல அந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரோட சடலா அது? அவ பேர் கவிதா. கவிதா? கவிதா கவிதா இறந்து போயிட்டாளா? சார், நீங்க அவளோட சடலத்தை பாத்தீங்களா? ஆமா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றது கஷ்டம். இல்ல சார், சொல்லுங்க சார், என்னால தாங்க முடியும் சார்.
நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஆக்சுவலி யாரோ ஒருத்தங்க வயரால கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட வயித்தை அறுத்து அதில் ஒரு லெட்டர் வச்சிருக்காங்க. அவங்க இங்குதானே அவங்க தங்குவாங்க, பன்வில்ல? ஆமா சார். தங்கினது என்னமோ பன்வில்ல, ஆனா சடலம் கிடைச்சது பாம்பேல. இருக்கலாம் சார். இங்கே யாராச்சும் அவங்கள மர்டர் பண்ணிட்டு அப்புறம் பாடி அங்கே போட்டிருப்பாங்க. ஆனா எதுக்காக சார்? எதுக்காக அப்படி பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? ஆமா, எதுக்காக பண்ணாங்க அதை தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, கவிதா வீட்டில் வேற யாரோ இருக்காங்க. யாரும் இல்ல சார், யாரும் இல்ல. ஜஸ்ட் நான் மட்டும்தான் அவளோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அவளுக்குன்னு யாருமே கிடையாது. நீங்கள் அவங்களோட ஸ்பெஷலான ஃப்ரெண்டு. ஆனால் நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட்டே கொடுக்கலையே. ஆக்சுவலி 2-3 நாளா நான் ஃபோனில் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு லைனே போகல சார். 2-3 நாளா உங்களோட நெருங்கிய தோழி ஆள் அட்ரஸே இல்லை, ஆனா நீங்க ஒரு ரிப்போர்ட் கூட கொடுக்கலையே. உங்களால எப்படி இருக்க முடியுது? அது அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அதனால நான் போயே ஆகணும். போயாகுமா? என்ன விஷயம்? எனக்கு அது தெரியாது சார், எனக்கு அது தெரியாது. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. கண்டிப்பா இது அந்த ஃபோன் கால்ல தான் நடந்திருக்கு. ஃபோன் கால்? எந்த ஃபோன்? சார், ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரோட ஃபோனும் எனக்கு தெரியாது. ஆனா அவ அங்க ஓரமா போய் நின்றுக்கிட்டு அவ பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா திடீர்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வாக்குவாதம் முத்தி சண்டை ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருந்தாங்க? சத்தம் போட்டு பேசியிருந்தா கண்டிப்பா உங்க காதுல ஏதாவது கேட்டிருக்கும்ல? ஆனா சரியா காதுல விழல. ஆனா ஒண்ணு மட்டும் அவ சொல்லிக்கிட்டு இருந்தா, வந்து காலேஜ்ல நடந்த ஆக்சிடென்ட பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். இந்த மாதிரி அவ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. காலேஜில் நடந்த ஆக்சிடென்ட்டா? இது என்ன புதுசா? எனக்கு தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் கூட இதை பத்தி நிறைய வாட்டி அவட்ட கேட்டு பார்த்துருக்கேன். அவன் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவ போயிட்டா. அப்புறம் இப்ப போன மாதம் திரும்பி வந்திருக்கா. ஒரு நிமிஷம், என்ன என்ன அப்படி காலேஜில் நடந்தது? எனக்கு தெரியாது சார், சத்தியமா எனக்கு தெரியாது. காலேஜில் பார்த்த கவிதா ரொம்ப காலம் முன்னாடி தானே படிச்சிருப்பாங்க. ஆமாங்க. சரி, எந்த காலேஜ்னு ஞாபகம் இருக்கா? MGT காலேஜ். அண்ணா சாரி, மன்னிக்கணும். மன்னிச்சிட்டேன். பாத்தீங்களா, மன்னிக்கிறதுக்கு நான் நேரமே எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இந்த டைம் எடுத்து இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பாருங்க. இவங்கள உங்களுக்கு தெரியுமா? இவங்க தூங்கிட்டு இருக்காங்களா? அவங்கள கொன்னுட்டாங்க. என்ன? இவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இவ இந்த பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இங்க படிச்சா. எப்படி இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க? யாருனால சார் மறக்க முடியும்? இங்க நான் 20 வருஷமா பியூனா இருக்கேன். வந்து எந்த ப்ரொஃபஸர்னாலையும் இவளை மறக்க முடியாது. ஏன் அப்படி என்ன பண்ணாங்க? இவங்க எதுவும் பண்ணல, ஆனா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட்? காலேஜ்ல நடந்த ஆக்சிடென்ட பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் பத்தி தான் கவிதா ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்கா. என்ன ஆச்சு? என்னது ஆச்சு? என்ன சொல்றது சார்? ஏதாவது பொண்ணு பையன் சமாச்சாரமா? ஆமா சார், ஒரு பையன் இவளை ஏமாத்திட்டான். யாரு? யார் அவன்? முதல்ல நீங்க யாரு? நாங்கெல்லாம் சிஐடிஸ். யார் அவன்? அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்திருந்தாரு. என்ன, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் இங்க வந்தானா? ஆமா, அவரை பார்த்து கூட எனக்கு ஆச்சரியமா இருந்தது சார். பையன் முதல்ல என்கிட்ட சொல்லல. அவரு வந்து போய் 15 நிமிஷம் ஆச்சு. 15-20 நிமிஷம் ஆச்சா? அப்படின்னு அவன் போயிருப்பானே. அந்த பையன் யாருன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கெல்லாம் சிஐடில இருந்து வரீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வானத்துல இருந்தா வந்திருக்கோம். நாங்க என்ன கடவுளா? ஒரு 15 to 20 இயர்ஸ் முன்னாடி இங்க படிச்சவனை பத்தி எங்களுக்கு எப்படி தெரியாதுன்னு யோசிக்கலையா? அது என்னன்னா அவரும் சிஐடில தான் இருக்காரு. வாட்? என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம மேலே குற்றம் சுமத்துறாரு. அப்படி இல்லைங்க, அவரோட பேரு தயா, இன்ஸ்பெக்டர் தயா. தயா சார் இங்கே தான் படிச்சாரா? ஆமா. கவிதா குற்றம் சுமத்துறாள் அவரா? ஆமா. கேட்டல்ல அபிஜித்,
கேட்டியா? நேத்து கவிதாவோட சடலத்துக்கு முன்னாடி வாய் மூடிட்டு எதுவுமே பேசாம இருந்தா. அப்படியே போய் சரக்கும் அடிச்சிருக்கான். தயா ட்ரிங்க்ஸ் பண்ணாரா? ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்பதான் வந்ததுல இருந்து ஏன் அவரு ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருந்தாருன்னு புரியுது. என்ன வேணும் சார்? நீங்க தயா தானே? தயா சார்? உங்களுக்கு என்ன தெரியுமா? அட, உங்களை யாருக்கு சார் தெரியாது? நீங்க எங்க காலேஜையே பிரபலமாக்குனவராச்சே. தினமும் பேப்பர்ல உங்களை பத்தி ஏதாவது வந்துகிட்டே தானே இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன தெரியும்னா அப்போ இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நிஷா உங்களோட ஃப்ரெண்டு? என்னோட ஃப்ரெண்டா? இவ எப்படி என் ஃப்ரெண்டானா? காலேஜ் காலத்துல எடுத்த போட்டோ காலேஜ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் மறந்துட்டீங்களா? இல்ல, இந்த பொண்ணு நிஷா இப்ப எங்க இருப்பா? சார், நான் எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல, இவங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு வேணும். நான் இவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட காலேஜோட பழைய ரெஜிஸ்டர்ல எழுதிருக்கும்ல, அட்ரஸ் கிடைக்கும்ல? காட்டுங்க, எங்க நிஷாவோட போட்டோ? அதோ அங்க செவுத்து மேல. எங்க? எங்க பாருங்க, இவங்க தான் சார் நிஷா. பக்கத்துல இருக்கிறது தயா தான். ஒரு 15 to 20 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற தயா. அங்க பாரு, அது என்னது? கேப்டன். புரியவே மாட்டேங்குது அபிஜித். இந்த தயாவோட காலேஜில் போட்டிருந்த பேட்ச், அந்த கேப்டன் பேட்ச் கவிதாவோட சடலத்துக்கு பக்கத்துல எப்படி வந்துச்சு? இந்த பேட்சை காட்டும்போது அவன் சில மாதிரி நின்றுட்டு இருந்தான். சார், தயாவை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும். நீ தயாவுக்கு நிஷாவோட அட்ரஸ் கொடுத்தல? சார், அவர் என்கிட்ட கேட்டது நிஷாவோட வீட்டு அட்ரஸ் தானே? அதை தான் கொடுத்தீங்களா? ஆமாங்க, கொடுத்தேன். நிஷா வீட்ல இருக்காங்களா? நீ யாரு? நான் தயா. என்ன? ஆமா, தயா. இங்க இருந்து போயிடு. ஹலோ மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அட, இங்க பாருங்க, நான் முக்கியமா நிஷாவை மீட் பண்ணி ஆகணும். வீட்ல நிஷா இருக்காங்களா இல்லையான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏன் தைரியம் ஏன் வேணும்? நான் இங்க வர வேண்டி இருந்தது, அதான் வந்தேன். நான் நிஷாவை மீட் பண்ணியே ஆகணும். நான் கத்தி எல்லாரையும் ஊரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. நிஷாவை மீட் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவ உயிருக்கு ஆபத்து. மேபி அவ சாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உன்னை காதலிச்சப்பவே அப்பவே முழுசா இறந்துட்டா. என்ன காதல்? சரி, இப்ப அதை பத்தி பேசி எந்த அவசியமும் இல்ல. ஒரு வாட்டி நான் அவளை பாத்துட்டேன். அவளுக்கு உன்னை பாக்குறதுல விருப்பம் இல்ல. சந்திக்க விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா ஏன் வர சொன்னா? அவளா? அவதான் இங்க உன்னை கூப்பிட்டாளா? வாய்ப்பே இல்ல. நீ போய் சொல்ற. ஒரு நிமிஷம், இத படி. படி. இது நிஷா கதனை எழுதுனாங்க. அவ கையெழுத்து தானே? ஆனா எப்படி இது நடக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உன்னை நினைச்சு பார்க்க கூட விருப்பம் இல்லையா? அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. உன் அக்கா உயிரை காப்பாத்தணுமா வேணாமா? சரி, என் கூட வா. பூட்டு வேற போட்டிருக்கு. இவ்வளவு சீக்கிரமா தயா சார் பூட்டு வேற போட்டாரா? தயா போட்ட பூட்டுன்னு உனக்கு எப்பறா தெரியும்? சார், பூட்டுல அடையாளம் இருக்கும். அப்படின்னா தயா சார் ஓடி இங்க வந்து நிஷாவை சந்திச்சுட்டு பூட்டு போட்டு ஓடி போயிட்டாரா? ஏய், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சொல்லுங்க. நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமா, எதிர்த்தாப்புல வீட்டுல. இந்த எதிர்த்த வீடு தானா? நல்லதா போச்சு. இது நிஷாவோட வீடு தானே? ஆமா, அவங்க வீடு தான். நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. அது நிஷாவோட வீட்ல ஏன் பூட்டு போட்டுருக்கு? சார், அது வீட்டு ஓனரோட இஷ்டம். பூட்டு போடணும்னு நினைச்சிருக்காங்க, போட்டுட்டாங்க பூட்டு. அதனால உங்களுக்கு என்ன வயித்தால போகுதா? வயித்தாலெல்லாம் போலப்பா, தலைவலியா இருக்கு. நாங்க நிஷாவை தேடிட்டு இருக்கோம். நிஷா ஒருவேளை உள்ள இருந்தானா இப்போ பிரச்சனை ஆயிடும்ல. உள்ள போட்டு பூட்டிருப்பாங்க. இல்லையா? இல்லையே. நீங்க அவங்க போனதை பாத்தீங்களா? இல்லையே. பின்ன நான் நிஷாவை பத்தி நைட்டு பகலா பாத்துட்டு இருந்தா அப்புறம் ஏன் மேல கேஸ் வந்துடல. பாருங்க, ஒரு நிமிஷம். நாங்கெல்லாம் சிஐடி.
சிஐடி ஆமா, நிஷாவை எங்க பார்க்கலாம்னு சொல்லு. நிஷா இந்த வீட்ல தான் இருப்பாங்க, அவங்க சிஸ்டர் கூட. இப்ப எங்க போனாங்க? தெரியாது சார். இங்க போயிட்டாங்களா என்ன? தெரியல சார், திடீர்னு அவங்க கண்ணுல படுறது இல்ல. உங்க தங்கச்சி ஏதாவது சொன்னாங்களா எங்க போனாங்கன்னு? அட சார், அவ தங்கச்சி பத்தி கேட்காதீங்க, ரொம்ப தொல்லை பிடிச்ச ஆளு. முகம் கொடுத்து கூட யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல அவங்க மேல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு சார். நிஷா உள்ள இருந்து அழுகிற சத்தம் கூட கேட்கும். அப்பப்போ அவங்க அழுகிற சத்தத்தோட தங்கச்சி கத்துற சத்தமும் கேட்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சத்தமும் கேட்கல, அவங்க தங்கச்சியோட குரலும் கேட்கல. இதுக்கப்புறம் தான் நிஷா எங்கேயும் கண்ணுல படல. இல்ல சார், எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, என்ன தோணுது? எங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க சிஸ்டர் 2 பேரும் சண்டை போட்டு தங்கச்சி நிஷாவை கொண்டுட்டாளான்னு, கொன்னு வீட்டுக்குள்ளே புதைச்சிட்டாளான்னு. யோ, என்னையா சொல்ற நீ? சார், நீங்க சிஐடில இருந்து வந்திருக்கீங்க, நீங்களே உள்ள போய் பார்க்கலாம்ல. சரி, கண்டிப்பா சடலத்தை இங்க எங்கேயாவது தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. பங்கஜ் ஒரு வேலை செய், தயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இரு. அவசியம் தயாவை சந்திக்கணும். போசிக்கிறோம். சார், இப்படி நடந்திருக்கலாம்ல. நிஷா எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம். சரி, அப்படி போயிருந்தாலும் எந்த இடம்னு தெரியணும் இல்ல. ஆள் அட்ரஸ தெரியலையே, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். நீ எனக்கு ஃபோன் பண்ணாதான் நானே உனக்கு பண்றேன். பப்ளிக் ஃபோன்ல இருந்து 114665. மை காட் சார். சார், ராஜன். ஒன் 11466549. பூர்வி, இது யார் நம்பர்னு பாரு. அபிஜித், இந்த ராஜன் 7 வருஷமா உள்ள இருந்தவனாச்சே. ஆமா, ராஜு மாதிரி ஒரு ஆளோட கொள்ளக்காரனோட போட்டோ எதுக்கு நிஷா வீட்ல இருக்கு? அவ தயா கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு. ஒருவேளை நிஷா கூட அவனுக்கு சம்பந்தம் இல்லாம அவனோட தங்கச்சிக்கு சம்பந்தம் இருக்குமோ? ஒரு நிமிஷம். ஓ அபிஜித், நல்லா கவனிச்சு பாரு. நம்ம தயா திடீர்னு காணாம போயிருக்கான். இன்னொரு பக்கம் அவனுக்கே அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு நிஷாவை எதுக்காக பார்க்கணும்னு தோணுது? ஒருவேளை இந்த டேஞ்சரஸ் ஃபெலோ ராஜன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பானோ? சார், ஆ, மாலுனி பக்கத்துல இருக்கிற ஒரு PCO நம்பர் சார் இது. மாலுனி அப்படின்னா மாலுனி சுத்தி தான் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். நம்ம இன்ஃபார்மரும் அங்கதான் இருக்கான்ல. ஆமா சார், ஒருத்தன் இருக்கான். ஒரு சாவிக்காரன் ஒருத்தன் இருக்கான். சரி அபிஜித், நீ அங்க மீன் விக்கிற மாதிரி இரு. நிஷா எங்க இருக்காளா? இங்கதான். எங்க? அதோ அவ அங்க இருக்கா. இந்த பாப்பா, நீ ஒன்னும் என் கூட கேம் ஆடலையே. நான் ஏன் கேம் விளையாட போறேன்? அவ அங்கதான் இருக்கான்னு சொல்றேன்ல. நீங்களே போய் அங்க செக் பண்ணிக்கோங்க. நிஷா, 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 பல்லவி, நிஷா, பல்லவி, யோகிதா, நீயா? நான் தான். நிஷா எங்க இருக்கா? நிஷா செத்து போயிட்டா. என்ன? நிஷாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை. அப்புறம் யோகிதா, என்ன கீழே இறக்கிடு. கீழே இறக்கு. சொல்றது கேட்கல. நீ பண்றது தப்பு. யோகிதா, என்ன கீழே இறக்கி விடு. மீனே, மீனே,
மீனே ஏய் மீன் விக்கிறவரே, அட ஒன்னதாப்பா நில்லுங்க. அடங்கப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கேன். பொண்டாட்டியோட ஓடி வர உனக்கு எப்படி தெரியும்? ஆயிரம் மீன் இருக்கா? இந்தாம்மா, அவர்கிட்ட விசாரிக்கலான்னு இருந்தேன். மூச்சு வாங்குது. ஓடி வந்தல்ல. கேளுங்களேன். மறந்துட்டேன். ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. அம்மாடியம்மா கேக்குறம்மா. அண்ணா மீன் விற்பீங்களா? இல்ல நான் காலிஃபிளவர் அறுத்துட்டு இருக்கேன். கண்ணு தெரியலடா உனக்கு? வேடிக்கை பேசுறாரு, வேடிக்கை. வேலை என்னன்னு கேளுங்க. அப்பா மீன் வெண்ண எவ்வளோப்பா? 800 ரூபாடா கிலோ. வேணுமா? அப்படின்னா ஒரு கிலோக்கு எவ்வளவு வரும்? 2 3 4 5 5 வரும். என்ன இந்த ஆள் கிட்ட மீன் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி என்ன எவ்வளவு தூரம் நடக்க வச்சிட்டீங்க. ஆனா இவரு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு. என் மூஞ்சில முழிக்காதீங்க. அட போகாதம்மா. அட சொன்னா கேளுமா, நில்லுமா. அட சொல்றேன்ல. மீனம்மா, தங்க மீனுக்கு வெள்ளி விலை. ஐயா மீன்கார, மீன் தர்றீங்களா? நான் ஏன் தராம இருக்க போறேன்? பணம் கொடுத்தா தர போறேன். ஃப்ரீயா தருவீங்களா? ஃப்ரீயா மீன் முள்ளு கூட தர மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு வேலை பண்ணு, இந்த மீனை உன் பொண்டாட்டிக்கே போய் கொடு. ஏன்னா என்கிட்ட சமோசா வாங்க கூட காசு இல்ல. பின்ன எதுக்கையா மீன் வாங்க வந்தேன்? சரி வேலை செஞ்சினா ஃப்ரீயா தருவான், வரியா? சரி அவன் எங்க இருக்கான்? ராஜன் எங்க இருக்கான்னு தெரிய வந்துச்சா? யோ போயா, ஃப்ரீயா எல்லாம் தர முடியாதயா, போயா ஃப்ரீயா வாப்பா. நில்லையா நில்லையா. அட இந்த சிஐடி காரங்கிட்ட வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. இவங்க கூட நட்பா இருக்கிறது பகையா இருக்கிறது ஆபத்து தான். ஏப்பா யோ நில்லுப்பா. மீனே வாங்கம்மா, தங்க மீனுக்கு வெள்ளி விலை. அட மழையில மீன் எங்க இருந்து கிடைச்சது? மியூசியத்துல இருந்து வாங்கிட்டு வரேன். வேணுமா சார் உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். அட வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு வேணா விலை கம்மி பண்ணி தரேன். அது அந்த தம்பூரி சாலை லெஃப்ட்ல அங்கே தான் இருக்காங்க நாய், நம்பர் 35. நான் தான் சொன்னேன்னு எனக்கு வேணான்னு. சரி உங்க விருப்பம் தான் சார். மீனே, மீன் வேணாம் போ, இங்க இருந்து கிளம்பு. சங்கரா மீன் ஐயா, கிழங்கா மீன். மீனம்மா, அதான் மீன் வேணாம்னு சொல்றேன்ல. சார் நல்லா ஃப்ரெஷ் மீன் சார், வந்து வாங்குங்க சார். அதான் அவ்வளவு தூரம் சொல்றேன் சார். வாங்கிக்கோங்க சார், நல்ல மீன் சார். 1000 மீன் இருக்கு, கிழங்கா மீன் இங்க இருந்து இருக்கு. நீ கிளம்புல உன் காலை உடைச்சிருவேன் சார். வேணாம் சார், என் காலெல்லாம் உடைக்காதீங்க சார். காலை உடைச்சா நான் எப்படி சார் வேலை பார்ப்பேன்? நல்ல மீன் சார், வேணா கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஏய், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ மீன் விற்கிறவன் தானா? எங்கேயோ உன்னை பார்த்துருக்கேனே. அவனை புல்லட் விட்டா தேங்காய் மாதிரி செதறிடும் மாட்டா. ஏந்திரா உட்கார்றான். ஓ, இதுதான் விஷயமா? ஆமாண்டா, இதான்டா விஷயம். சிஐடி ஜெயில இருந்து வெளியே வரல, அதுக்குள்ள கொலை பண்ற. தயா பின்னாடி ஏன்டா சுத்துற? இந்த தயாவை சிஐடில நேர்மையான ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பெரிய குற்றத்தை மறைச்சிருக்கான். குற்றத்தை மறைச்சானா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன குற்றம்? நீங்கெல்லாம் என்ன என்கவுண்டர்ல புடிச்சிங்கல்ல, மாதிரி ஆபத்தான ஆளுங்க உயிரோட இருக்கவே கூடாது. ஏய், அவனை என்ன பண்ண போற? அவன் எங்க கிடைச்சாலும் அவன் கதைய ஏய், தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுறா. சிஐடின்னு சொல்லிக்கிட்டு சின்ன பையனை தோத்துற. சிஐடின்றதுனால தான் உயிரோட இருக்கேன். நான் உன்னை எப்பயோ போட்டிருப்பேன். என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். எழுந்து. அப்புறம் தயா என் தம்பிய கொன்னுட்டான். அவன் பணத்தை காட்டுல போட்டுட்டான். உனக்கு யார் சொன்னாத? உன் கூட இருந்தவன் தானே சொன்னான். அவனை பழி வாங்கறதுக்கு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். உளராதரா. தயா எங்க கூட தானே இருந்தான். தம்பிய கொண்டது உன் படா தோஸ்த். நீங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளை அடிச்சீங்களாடா? அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி. போய் சொல்ற? உண்மையை சொல்றேன்டா.
உன் பணத்தை வச்சுதான்டா உன் நன்மை ஜாலியா இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் தம்பியோட பணம் எங்களுக்கு தான் கிடைச்சது. என் தம்பி சடலம் கிடைச்சதா? உன் தோஸ்த் எங்க இருக்கா தெரியுமா உனக்கு? தெரியும், எல்லாத்தையும் நான் சொல்றேன். என் தம்பியை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன். நாங்களே அவனை விட மாட்டோம். நீ கொலை பண்ணிருக்க, உனக்கு தண்டனை நிச்சயம். அவன் அந்த கயிறு இழுத்துருவான். நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இவனை அங்கேயே சமாதி கட்டிடலாம். சமாதி கட்டிடலாம். எப்படி? பார்ட்டில என் ட்ரிங்க்ல மாத்திரை கலந்தா மாதிரியா? வாட்? அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் அந்த ட்ரிங்கை குடிக்கவே இல்லை. அப்படின்னா அது எல்லாமே டிராமாவா? ஆமாண்டி, டிராமா தான். நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த கயிறு சீக்கிரமா. நான் நினைச்சேன்னா உங்க 3 பேரையும் இங்கே வச்சு நசுக்கி கொண்டு. உண்மையை சொல்லுங்க, நிஷாவுக்குள்ள திட்டம் போட்டு டிராமா இங்க ஆரம்பிச்சு வச்சது யாரு? யாரு? ஒண்ணும் பண்ணல கேப்டன். என்ன பண்ணலையா? அப்ப அந்த பொண்ணு கவிதா, அவ பாடியில வயித்துக்குள்ள அந்த லெட்டரை வச்சது யாரு? எனக்கு நல்லா தெரியும். நிஷா எப்பவோ இறந்துட்டா. கவிதாவோட வயித்துல அந்த லெட்டரை வச்சது யாரு? சொல்லுங்க. நீயா? ஆ, நான் தான். உனக்காக காட்டுல குழிய வெட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இவனை வண்டியில பின்னாடி டிக்கில போடுங்க. அந்த குழியில புதைச்சிடலாம். அப்புறம் யாருக்கும் எதுவும் தெரியாது. தயா, உனக்காக நான் டாட் கன் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷத்துல நீ விழுந்துருவ. நீ நிஷாக்கு என்ன பண்ணியோ அதே தான் உனக்கும் நான் இப்ப பண்ண போறேன். உனக்கும் நிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? நிஷா நிஷா என்னோட சகோதரி. அவ உன்னாலதான் இறந்து போனா. உன்னை காதலிச்சதுனால தான் இறந்து போனா. என்ன காதல்? நான் தான் அவளை காதலிக்கவே இல்லையே. நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். அதோட அவளை காலேஜுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நீ என்கிட்ட போய் சொல்ற. நீ போய் சொல்ற. அவன் சாவுக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். சீதல், அவனை கொல்லு. அவனை விட்டுறாத. இவன் மயங்கி விழுந்த உடனே இவனை அந்த வண்டியோட டிக்கில தூக்கி போடுங்க. நாளையில இருந்து இவனை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. 10 அடி ஆழத்துல மண்ணுக்கு கீழே இவன் இனிமே தூங்க போறான். இதெல்லாம் என்ன எதுவும் பண்ணாது. கவிதாவை எதுக்கு நீ கொலை பண்ண? சொல்லு. என் பொண்ணை ஏதாவது பண்ண அப்புறம் பாரு. வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். காலேஜ்ல பியூன், அப்புறம் இங்க கொலைகாரன். ஆமா, காலேஜ்ல பியூன் தான். ஆனா நான் ஒரு அப்பனும் கூட. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நிஷாவ நீ ஏமாத்துனதுனால இறந்து போயிட்டா. உன்னால தற்கொலை பண்ணிக்கிட்டா. பொண்ணு இறந்துட்டான்னு இன்னும் கோபத்துல நீ என்னெல்லாம் பண்ண போற? ஷீதல், உன்னோட அப்பங்கிட்ட கேளு. அந்த பொண்ணு கவிதா, அவளை யார் கொலை பண்ணாங்கன்னு. அப்பா, நீங்க என்ன பண்ணீங்க? அம்மாடி, நேத்து எப்பயோ நடந்தது. அவன் சொல்றத நீ கேட்காத. இவன் இப்ப சாக போறான். காலேஜ்ல பியூன் வேலை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் கிட்ட கேளு. அப்பா, நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவன் சொல்றத கேட்காதன்னு நான் சொன்னேன்ல. இனி தயானி சாவறதுதான் நல்லது. கொள்ளக்காரன், உன் அப்பா ஒரு கொள்ளக்காரன். என்ன அப்பா? இவனும்
என் ஃப்ரெண்டு ராஜனும் 2 பேரும் தான் சேர்ந்து கொள்ளையடிச்சானுங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா அந்த எல்லா பணத்தையும் தின்னது உன் அப்பா மட்டும்தான். இனி உன்னை சும்மா விட மாட்டேன். இனிமே நீ பழைக்க மாட்டடா. ஏய் எழுந்துரு. தயா தயா நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அபிஜித், தூக்கம் வருது. தூக்கம்? சார் தயாக்கு தூக்கம் வருதுன்றான். வெறும் தூக்கம் தானே வருது. இந்த தடவை மருதி ஒன்றும் வரலையே. சார் ஞாபகம் இருக்கு சார், ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? சரி, நம்ம பீரோவுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு, உன்னோட எந்த தாத்தா வேஷ்டி கட்டிட்டு இருப்பாருன்னு. இவனை பாரு. தூங்கிட்டா சார்? தூங்கிட்டாங்க. நீ லலித் அப்புறம் ஷீதல் தயா மாதிரியான நேர்மையான சிஐடி ஆபீசரை பழி வாங்குறேன்னு அவனை மாட்டிவிட பாத்தீங்க. அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணை கொலையும் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கடுமையிலும் கடுமையான தண்டனை கிடைக்கும். மேபி அது தூக்கா இருக்கலாம்.